மற்றொரு அண்மை செய்தி. திருப்பூர் முதலிப்பாளையம் பாறைக்குழிக்குள் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் அருகே பாறைக்குழியில் குப்பை கொட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பலகட்ட போராட்டங்களை எடுத்து வரும் நிலையில் தற்பொழுது மாநகராட்சி மேயர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் வாகன நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு திருப்பூரில் இருந்து செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயன். இந்த முதலைப்பாளையம் பாறைக்குழிக்குள் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தற்பொழுதும் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் தங்களது சேகரிக்கக்கூடிய குப்பைகளை முதலிபாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கைவிடப்பட்ட பாறைக்குழிக்குள்ள தொடர்ந்து 30 நாட்களுக்கு மேலாக கொட்டிட்டு வருவதனால அந்த முதலிபாளையம் கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில தற்போது இன்னைக்கு ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில அந்த பகுதியில அது குறிப்பா ஹவுசிங் யூனிட் பிரிவு பகுதியில 1000க்கும் மேற்பட்ட அந்த முதலிபாளையம் கிராம மக்கள் அந்த பகுதியில ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில அந்த காங்கேயம் சாலையில பிரதான சாலையில திடீர்னு இந்த கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அனைத்து அரசியல் கட்சியினர்கள் அதே மாதிரி திடீர்னு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசார் அவங்களை தடுத்து போலீசாரையும் மீறி அந்த காங்கேயம் அந்த திருப்பூர் பிரதான சாலையில பதாதைகளோடு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த கிராம மக்கள் குறிப்பா முதலிபாளையம் கிராமம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணமான மாநகராட்சி மேயர் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாநகராட்சி ஆணையர் எல்லாம் இந்த ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்கிற அந்த பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி தான் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவங்களை போலீசார் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து அந்த கிராம மக்களை இதுக்கு கிராம மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினுடைய வாகனத்தை மறித்து சுற்றிலும் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த கைது செய்த அந்த அனைவரையும் விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதான கோரிக்கையை வச்சு அதனால் தொடர்ந்து அவர்களை போலீசார் விடுவிச்சாங்க. இருந்தாலும் அந்த கைது செய்த வாகனத்தில் வைக்கக்கூடிய அந்த வாகனத்தினுடைய சாவியை அந்த கிராம மக்கள் பிடிக்கிறதால அந்த கைது செய்த நபர்களை அழைத்து செல்ல முடியாம போலீசார் திண்டாடினாங்க. இதுக்கு அதிக அளவுல தனியார் பள்ளி வாகனங்கள் போலீசார் பயன்படுத்தினால கிராம மக்கள் அந்த நடு வழியில தற்போது மிக கடுமையாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையே 100 கோடி ரூபாய்க்கு மேல இந்த மாநகராட்சி நிர்வாகம் குப்பையில ஊழல் செஞ்சிருக்கு, அந்த மேயர் உடனடியாக இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி கோஷங்களை எழுப்பியவாறு கிராம மக்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரதான காங்கேயம் சாலையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போலீசாரின் இந்த அடக்குமுறையை ஏவிவிட்டு மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுவதாகவும் இந்த கிராம மக்கள் கடும் குற்றச்சாட்டு தெரிவித்தாங்க. முதலிபாளையம் கிராமத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பும் சுகாதார சீர்கேடு நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படுவது, இதை உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் இங்கு குப்பை கொட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அடக்குமுறையாக குண்டுக்கட்டாக கைது செய்த சம்பவம் இந்த ஹவுசிங் யூனிட் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.